வணக்கம். நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நான் வந்து கிச்சனில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, ஏற்கனவே வந்து நான் கிச்சன் அடுக்கி காமிச்ச ஒரு வீடியோ காமிச்சிருப்பேன். அதில் சொல்லியிருப்பேன், நம்ம எல்லாரோட கிச்சன்லேயுமே பார்த்திங்கன்னா கற்பாம்பூச்சி, எறும்பு இப்போ வெயில் ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா, அதனால் சிட்டெரும்பு வந்து நிறைய வந்துடும். நம்ம சக்கரை வச்சாலும் சரி, பருப்பு வச்சாலும் சரி, அதிலலாம் போய் எறும்பு வந்து பெரிய தொல்லையாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ எறும்பு, கரப்பாம்பூச்சி, கரையான் இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நிறைய பேர் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இன்றைக்கி ஒரு 30 ரூபாயிலேயே நம்ம அதை வந்து சரி பண்ண போகிறோம். என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், ஒரு 10 ரூபாய்க்கு கற்பூரம் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 ஏலக்காய், அதுக்கப்புறம் வினிகர் வந்து ஒரு 1/4 பாட்டில் வினிகர் வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முதல்ல இந்த ஏலக்காய் போட்டுக்கலாம். நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் மறுபடியும் உங்களுக்கு வந்து இதை நான் வீடியோ போடுறேன். நல்லா வந்து நம்ம இதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வினிகர் ஊற்றி அரைச்சிட்டு வடிகட்டிக்கணும். நல்லா வடிகட்டிட்டு நல்லா வடிகட்டிட்டு எங்கெங்கே எறும்பு இருக்குது, அப்புறம் கரப்பாம்பூச்சி இருக்குது, எல்லா இடத்துலையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து தொடச்சி க்ளீன் பண்ணி பாத்திரத்தெல்லாம் அடுக்கிக்கலாம். முதல்ல இதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணிவிடுங்க. மிக்சியை வந்து இதுக்கப்புறம் நல்லா சோப்பு போட்டு இல்லை சபீனா போட்டு இல்லை லிக்விட் போட்டோ நல்லா கழுவணும். 2-3 முறை நல்லா கழுவுனிங்கன்னா தான் இந்த கற்பூரத்தோட வாசனை போகும். அப்புறம் கற்பூர வாசனை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரியாக கழுவலை அப்படின்னா கற்பூரத்தோட வாசனை வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், இதில் இப்போ நம்ம வினிகர் ஊற்றிக்கலாம். வினிகர் வந்து ஒரு 1/4 பாட்டில் ஊற்றுறேன். அதே அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், நம்ம அதே அளவு இப்போ தண்ணியும் ஊற்றிக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா கலந்துக்கங்க. இப்போ பாருங்கள், இது நம்ம வடிகட்டிக்கலாம். இது நம்ம வடிகட்டாமல் கூட ஊற்றலாம். எதுக்காக நான் வடிகட்டுறேன் அப்படின்னா, நம்ம இந்த ஃப்ரை பண்ணும் போது இதில் அடைச்சிக்கும். அதனால் இதை நல்லா நம்ம வடிகட்டிடுவோம். இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு 2 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு கரப்பாம்பூச்சியும் வராது. 2வது கரையான் வந்து இந்த மரத்தெல்லாம் அரிச்சு எடுத்துரும். அந்த கரையானும் வராது. எறும்பு, சிட்டெரும்பு தொல்லையும் நமக்கு இருக்காது. இப்போ இதை ரெடி பண்ணி இதில் ஊற்றி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கிச்சனில் உள்ள எல்லா பொருளையும் எடுத்து வெளியில் வச்சிடலாம். பாருங்கள், கிச்சனில் இருந்த எல்லா சாமானையும் நம்ம எடுத்து வெளியில் வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம எறும்புக்கு மருந்து அடிச்சுக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம மேலேருந்து அடிச்சுட்டு வருவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம கீழே அடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த எறும்பெல்லாம் மேலே போய் செட்டில் ஆகிடும். அதனால் மேலேருந்து அடிச்சிட்டோன்ட்டா எல்லா எறும்பும் கீழே இறங்கும் போது நம்ம அடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மேலே ஏறிக்கலாம். கொஞ்சம் இது மேலே தூசியாக இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் தட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இது வந்து எப்படிப்பட்ட எறும்பாக இருந்தாலும் சரி, கரப்பாம்பூச்சியாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாக போயிடும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் மண்ணாக இருக்குது. இதை ஃபஸ்ட்டு நம்ம தட்டிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கார்னராக அடிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பாருங்கள், எறும்பு வந்து கொஞ்சம் அடித்த கொஞ்ச நேரத்துலேயே நல்லா செத்து போயிடும். அந்த மருந்து அடித்த கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு வந்து எறும்பு எல்லாமே காணா போயிடும். எறும்பு அடுத்து வந்து உங்களுக்கு ஒரு 2-3 மாதத்துக்கு எறும்பு தொல்லை இருக்காது. இந்த மாதிரி ஜாயிண்ட்டு இந்த மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் நல்லா அடிச்சிருங்க. அடிச்சுட்டு இந்த இதுவை வந்து மூடி வச்சுருங்க. கதவை எல்லாத்தையுமே மூடி வச்சுருங்க. பாருங்கள், இந்த கரப்பாம்பூச்சி, 8கால் பூச்சி இது எல்லாமே நமக்கு வராது. இப்போ பாருங்கள், நிறைய 8கால் பூச்சி இருக்குது, கரப்பாம்பூச்சி. இந்த மருந்து அடித்தோடனே அப்படியே மயங்கி அங்கேயே நிற்கும். பாருங்கள், நகர முடியாமல் அப்படியே நிற்கிது பாருங்கள். இந்த இடத்துல எறும்பு இருக்குது பாருங்கள் நிறையா.
எறும்பு அடிங்க. இங்கே பாருங்கள் எறும்பு இதெல்லாம் ஓடிட்டுருக்கு பாருங்கள். இப்போ நான் இதை அடித்தோடனே அப்படியே அந்த இடத்துலையே மயங்கி நின்றுடும். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த எறும்பு வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். வெயில் சீசனு அப்படின்னாலே நமக்கு எறும்பு வந்து நிறைய வரும் வீட்டுக்குள்ளே. இந்த மாதிரி கார்னர்லாம் அடித்து விடுங்க, அப்போ தான் நமக்கு எறும்பு வராமல் இருக்கும். இந்த மாதிரி ஜன்னல் கார்னரு, பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நான் கிண்ணத்தில் வச்சுருந்தேன், அதையும் நம்ம ஊற்றிக்கலாம். அப்படியே லைனாக இந்த கார்னர்லாம் அடிச்சுட்டே வந்துடலாம். நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கிச்சனில் எறும்பு தொல்லையும் கரப்பான் தொல்லையும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம என்ன மருந்து அடித்தாலும் போகவே போகாது. இப்போ நீங்கள் பார்த்துட்டே வருவீங்க, எறும்பு நம்ம அடிக்கும் போதே அதே இடத்துல மயங்கி நின்றுது, கரப்பானும் அதே இடத்துலையே நின்றுது. நம்ம அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாசனை கொஞ்சம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஷெல்ஃப்லலாம் நல்லா சோப்பு போட்டு நல்லா நம்ம வந்து தொடச்சி க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் திருப்பி வர்றதுக்கு ஒரு 2-3 மாதம் கழித்து நமக்கு திருப்பியும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு 2-3 தடவை நீங்கள் இதே மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா நமக்கு எறும்பும் வராது, கரப்பாம்பூச்சும் திருப்பி வராது. வச்சுட்டு மூடி வச்சுருங்க. அந்த வாசனையில் கொஞ்சம் உள்ளவே இருக்கட்டும். அதெல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் 2 நாளைக்கு ஒரு டைம் வந்து இதை வந்து பெருக்கி க்ளீன் பண்ணுவேன், இந்த ஒரு ஷெல்ஃபை மட்டும். ஆனாலும் எப்போ பார்த்தாலுமே நமக்கு வந்து இந்த எறும்பு வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த ஐடியா பார்த்திங்கன்னா எனக்கு எங்கள் அக்கா சொல்லி தந்தாங்க. எங்கள் அக்காவும் உங்களுக்கு தெரிய ரோகிணியோட அம்மாவும் சொல்லி கொடுத்தாங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாக சரி பண்ணுற ஒரு இதுன்னு சொன்னாங்க. அதுலேருந்து நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சோண்டு கரைச்சி எறும்பு இருக்கிற இடத்துல வரைக்கும் நான் அடித்து விட்டுக்கிட்டே இருப்பேன். இன்றைக்கி தான் வந்து கிச்சனில் கை வச்சா நிறைய டைம் ஒழிச்சிடும் நமக்கு. அது தெரிஞ்சதான் ஃப்ரீயாக இருக்கிற நேரம் தான் அதை செய்ய முடியும். அப்படின்றதுனால இன்றைக்கி எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு நான் அடிச்சிட்ருக்கேன். இப்போ வீட்டில் கூட எங்கேயாவது எறும்பு புத்து இருந்தது அப்படின்னா நீங்கள் இதை கரைச்சி இப்படி அடித்து விட்டிங்கன்னா போதும், எறும்பு எல்லாமே இல்லாமல் போயிடும். இங்கே பாருங்கள், எறும்பு ஓடிட்டுருக்கிற இடத்துல அடிக்கிறேன். ஒரு 5 நிமிஷத்தில் பாருங்கள் அந்த எறும்பு ஓடாமல் அப்படியே அந்த இடத்துலையே நிற்கும். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா ஷெல்ஃபுக்கும் இந்த மருந்தை அடிச்சுட்டு டோர்லாம் மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து சும்மா ஒரு பெருக்கிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இப்போ 1-2 8 பூச்செல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம கீழே தள்ளி விட்டோம்னா அடுத்து வராமல் இருக்கும். இந்த ஷெல்ஃப்லேயும் கொஞ்சம் பெருக்கி தள்ளிடலாம். இப்போ பாருங்கள், இந்த ப்ரஷ்ஷில் கொஞ்சம் எல்லாத்தையும் தள்ளிக்கலாம்.
பாருங்கள், இந்த துணி வந்து நல்லா இதில் அலசிக்கலாம் தண்ணியில். இப்போ நம்ம காஞ்ச துணி வச்சு தொடச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வைங்க, நல்லா காத்தாட்டம். பாருங்கள், இந்த மாதிரி பிவிசியில் கண்டிப்பாக இந்த மாதிரி கபோர்டெல்லாம் பண்ணாதீங்க. உண்மையிலே இது வந்து நல்லா இல்லை. மிஞ்சி போனால் இது 1 வருஷத்துக்கு தான் வரும். முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக இருந்து நீங்கள் வந்து வுட்டில் பண்ணிங்கன்னா நம்ம வந்து லைஃப் கிடைக்கும். இது வந்து லைஃப் கிடையாது. 2 தடவை நீங்கள் ஓப்பன் பண்ணி மூடினவுடனே அங்கங்கே பிச்சுக்கிட்டு வருது. தயவு செஞ்சு யாருக்கும் ஓன் ஹவுஸ்க்கு இது பண்ணவே பண்ணாதீங்க. பாருங்கள், இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே நல்லா சோப் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் ஈரத்துணி போட்டு தொடச்சிட்டு மறுபடியும் நம்ம காஞ்ச துணி போட்டு தொடச்சி ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி வச்சா தான் நமக்கு வந்து அந்த எல்லாவோட வாடையும் வெளியில் போகும். நல்லா காற்று உள்ளே இருக்கிற ஈரமெல்லாம் வந்து காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம உள்ளே பாத்திரம் எடுக்கினா தான் நல்லது. இப்போ எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாத்தையுமே நம்ம மருந்தடிச்சிட்டு அதுக்கப்புறம் சோப் போட்டு தொடச்சி அதுக்கடுத்து ஈரத்துணி போட்டு தொடச்சி காஞ்ச துணி போட்டு தொடச்சி எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் உள்ள மற்ற வாடையெல்லாம் போனதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து பாத்திரத்தெல்லாம் எடுத்து அடுக்கிப்போம். பாருங்கள், நீங்களும் இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 2வது, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாவது கரப்பான் வராமல் இல்லை கரப்பாம்பூச்சி, எட்டுக்கால் பூச்சி, எறும்பு இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது நம்மளே ரெடி பண்ணுற மாதிரி மருந்து உங்களுக்கு தெரிஞ்சாலும் கீழே வந்து நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.